இந்த கோல்டு டிஷ்யூ ரிப்பனை வச்சு ஒரு ரோஸ் மேக் பண்ணிவிட்டு ஒரு வேணி மேக்கிங் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த ஷார்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். ஸோ ஒரு ரோஸ் மேக் பண்ணுறதுக்காக இந்த கோல்டு ரிப்பன் வச்சு ஸ்கேல் மெஷர்மெண்ட்டோட 50 சென்டிமீட்டர் லென்த் எடுத்து இந்த ரிப்பனை ஹாஃபாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ரோஸ் செஞ்சு முடிக்கணும். நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்க அப்படின்னா இதனுடைய ஃபுல் டியூட்டோரியல் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து முடித்ததுக்கப்புறமா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரியாக இப்போ இந்த கோல்டன் கலர் ரோஸை இந்த மாதிரி மேக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நல்லா கோல்டு த்ரெட்டை வச்சு நாட் எல்லாம் இந்த மாதிரியாக நாட் போட்டு முடித்ததுக்கப்புறமா அண்ட் எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் அண்ட் ரிப்பன்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து முடிச்சிடணும். முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரியாக ஒரு ஃபினிஷிங்கில் நமக்கு ஒரு ரோஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு நார்மல் நீடில் அண்ட் த்ரெட்டை வச்சு இந்த மாதிரியாக ஒரு பீட்ஸ் எல்லாம் இதில் சென்டரில் வச்சு நான் என்ன செஞ்சுக்கிட்ட போகிறேன், ஒரு பிக் சைஸ் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அந்த ரோஸ்க்கு சென்டரில் நல்ல ஒரு பியூட்டிஃபுல் கோல்டன் பீட்ஸோடு இருக்கும்போது இன்னும் ப்ரிட்டி லுக்கில் இருக்கும். அண்ட் அதுலேயும் நாட்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு அது நல்லா ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக இந்த மாதிரி கோல்டன் ஸ்ட்ரிங் வயரை எடுத்துகிட்டு அதில் நல்லா டைட் கொடுத்துட்டு அதையும் நம்ம நல்லா எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அதை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிடணும். அண்ட் அந்த ஃபினிஷிங்கையும் நம்ம நீட்டாக கொண்டு வர்றதுக்காக இந்த மாதிரியான க்ரீன் டேப்பை வச்சு அந்த கோல்டு ஸ்ட்ரிங் வயரில் நல்லா அந்த க்ரீன் டேப்பை சுற்றி முடிச்சுக்கிடணும். முடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ரோஸ் வித் ஸ்டெம்மோட நமக்கு இந்த மாதிரியாக ஃபினிஷிங்கில் நல்லா நீட் லுக்கில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் நிறைய கோல்டன் ரோஸ் இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் நீட்டாக நிறைய செஞ்சு வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இந்த வேணி மேக்கிங் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பீட்ஸோடையும் செஞ்சுக்கிட போகிறேன். அதுக்காக ஒரு ஸ்ட்ரிங்கில் இந்த மாதிரி கோல்டு பீட்ஸை வச்சு செப்பரேட்டாக பீட்ஸை மட்டும் ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்து சாரீக்கு மேட்சிங்காகவே செய்யணும் அப்படிங்கிறனால கோல்டு கலர் சாரீங்கிறனால கோல்டு கலர் போலன்ஸ் அண்டு ஒயிட் ஃப்ளவர்ஸோட கோல்டு போலன்ஸோடையும் அண்ட் நம்ம மேக் பண்ணியிருக்கிற ரோஸ் வச்சும் கோல்டு பீட்ஸும் வச்சும் ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஆர்டிஃபிஷியல் பீட்ஸ் வச்சு இந்த மாதிரியாக வேணி ஃப்ளார் மேக்கிங் இந்த மாதிரியாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். அண்டு கஸ்டமர் வியர் பண்ணியிருக்கிறதையும் இந்த வீடியோவோட எண்டில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, இந்த ஆர்டிஃபிஷியல் வேணி ரோஸ் மேக்கிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வேணி ஃப்ளார்ஸ் கஸ்டமர் வியர் பண்ணும்போது இந்த மாதிரியான க்யூட் லுக்காக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.